108 அர்ச்சனை, 1008 அர்ச்சனை, 16 அர்ச்சனை, இப்படி சக்திக்கு உகந்த மாதிரி அர்ச்சனைகள் செய்து அதுக்கப்புறம் பிள்ளையாருக்கு அப்பம், பொரி, அவல், கொழக்கட்டை, மோதகமெல்லாம் நிவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். மல்லி புஷ்பத்தினால் அர்ச்சனை பண்ணும்பொழுது செல்வங்கள் கூடி வரும். அரளியில் பண்ணும்பொழுது எதிரிகள் வழகுவா. பில்வத்தினால் பண்ணும்போது வீட்டில் சுபீக்ஷங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அருகம்புல், நன்னஞ்ச அருகம்புல்னால் பண்ணுறது நினச்ச காரியமெல்லாம் சித்தி அடையும். சித்தி விநாயகராக அனுகிரகம் பண்ணுவார். அப்பேற்பட்ட இந்த விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டில் விநாயகருக்கு 2 அர்க்கியம் விட்டு அர்ச்சனை பண்ணதுக்கப்புறம் நிவேத்தியம் பண்ணி தூப தீப நிவேத்தியம், அதுக்கப்புறம் நமஸ்கரணம் பண்ணி தோப்பு கர்ணம் இட்டு 1வது நாளில் விநாயகர் சதுர்த்தி, அதாவது விநாயகர் சதுர்த்தி என்று காலையில், அதுக்கப்புறம் சாயந்தரம் பூஜை பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் 3 வேளை பூஜை பண்ணி கொண்டு போய் கரைக்கலாம். அப்படி இல்லைன்னா 2வது நாள், 3வது நாள், இந்த 3வது நாளில் 9 வேளை பூஜை பண்ணி அடுத்த நாள் கொண்டு போய் கரைச்சுடலாம். அந்த புனர் பூஜைன்னு சொல்லுவாள். டெய்லி காலையில் சாயந்தரம் பால் பழம் வச்சு நிவேத்தியம் பண்ணணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம்